ஒரு பிராண்ட் இருக்குது, அது நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா தெரியும். வருஷத்தில் 365 நாளும் 50% ஆஃபர் போடுவாங்க. அதோட வேல்யூ வந்து 7,000 தான் இருக்கும். 15,000 உங்களுக்கு ப்ரைஸ் டேக்கில் போட்டு 50% தள்ளுபடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 7,000 தரங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லலாம். இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ரீல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த வாட்ச் வந்து 50% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் வருது. அதெல்லாம் நம்பி வாங்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரிஜினல் வாட்சஸாகவே இருக்காது. பிராண்ட் வாட்சோட வேல்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் இமேஜினே பண்ண முடியாது, அந்தளவுக்கு காஸ்ட்லியராக இருக்கும். அதோட ஃபஸ்ட் காப்பி சைனீஸ் வெர்ஷன், ஸோ அந்த மாதிரி உள்ள வாட்சஸ் வந்து அவங்க மார்க்கெட்டில் வந்து 1,000 rupees 1,500 rupees இந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க விற்கிறாங்க. உங்களுக்கான அந்த ஒரிஜினாலிட்டியே இருக்காது. நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ஒரிஜினலான வாட்சஸே கட்டினீங்கன்னா ஒரு ப்ரெசென்டபுளாகவும் இருக்கும். ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைக்கி வந்து இந்த எபிசோடில் ஃபுல்லாக வாட்ச் பற்றி தான் பேச போகிறோம். வாட்சோட பேசிக்ஸ் என்ன, ஒரு வாட்ச் வாங்கும்போது என்னென்ன விஷயம் பார்க்கணும், ஃபேஷனுக்கும் மூமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், அந்த மாதிரி நிறைய பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட நம்மளோட ஃப்ரெண்டு வினோத் ப்ரோ வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்ம வாட்சை பற்றி தான் பேச போகிறோம். சார், ஃபஸ்ட்டு அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வாட்ச் கட்டுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். கையில் நான் வச்சுக்கிறது இப்போ மூவ்மெண்ட்டில் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்க சிட்டிசன் டிசாயஸோ ப்ளூ ஆட்டோமேட்டிக் வாட்ச் ப்ரோ. ஆட்டோமேட்டிக்கா கடங்க பாப்பா எப்படி இருக்குன்ட்டு 40mm டயல், 40 பிரசிடென்ட் ரெஸ்ட் பிரேஸ்லெட்ஸ், ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட்ஸ். பின்னாடி திருப்பி பாருங்க, ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்கு ப்ரோ பார்க்க. இது அந்த ஸ்ட்ராப் கூட அந்த ரோலக்ஸ் மாடல், பிரசிடென்ட் மாடல்னு சொல்லுவாங்க. அதுதான் நானும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு வாட்ச் ஆன் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கு ப்ரோ. சீக்கிரத்தில் நீங்கள் வாங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மேபி போடலாம். அதே இது இப்போ நம்ம வாட்சை பற்றி பார்த்தோன்னு வைங்க, அது ஒரு கடல்னே சொல்லலாம்ல. கண்டிப்பாக. இப்போ கல்ஃப்லாம் இருக்குது, அது என்னடா விளையாட்டு இது அப்படின்னுவோம். ஆனால் அதுக்குள்ளே இறங்கினவங்களுக்கு தான் தெரியும் அது பயங்கர ஒரு அடிக்டான விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாட்சும் அப்படி தான். நம்ம போனால் உள்ளே போய்கிட்டே இருக்கும், என்னடா அது இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி. நீங்கள் எப்படி வாட்சுக்குள்ளே வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது 100% ட்ரூ. வாட்சுங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஆல்கலிக் அந்த மாதிரி விட வாட்ச் அலிக்குங்கிறது பயங்கர இன்ஜூரியஸ் டு ஹெல்த். என்ன சொல்கிறேன்னா, அதில் ஒன்ஸ் அடிக்ட் ஆனவங்க திரும்ப திரும்ப வாட்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது ஃபேஷனாகவும் எடுத்துக்கலாம், ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஷனில் கவர் பண்ணிடுறேன். ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சுன்னா, என்னோடய அப்பாலாம் அந்த காலத்தில் விண்டேஜில் உள்ள சீக்கோ சிட்டிசன் வாட்சஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஜுவல்ஸ்ன்னு போட்டிருக்கும். ஆப்வியஸ்லி இப்போ நம்ம எடுத்து பார்த்தாலுமே ஒரு மென்னுக்கான ஜுவல்லுன்னு தீர்மானிக்கப்பட்டது மேக்ஸிமம் வாட்சஸ் தான். லேட்டர் தட்டு தான் இந்த கோல்டு பிரேஸ்லெட்ஸு, செயின்ஸ் அந்த மாதிரி உள்ளது. நம்ம விண்டேஜ் ஸ்டைல்ஸ்லேயே உள்ளதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்சஸ் தான் இருப்பாங்க. அந்த 21 ஜுவல்ஸ் வாட்சஸ் உள்ளதுலேயே வந்து அந்த காலத்தில் சீக்கோ சிட்டிசனில் உள்ளதெல்லாம் அடகு கடைகள் நிறைய கடைகள் இருக்கிற மாதிரி இருக்குமா. அப்போது அந்த இடத்துல வந்து வேணும்னா ஒரு 1000, அப்போ பெரிய அமௌண்ட்டில் அந்த 1000 500 rupees வேணுங்கிறதெல்லாம் இந்த வாட்சை வச்சு அடகு வச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் இந்த ஹிஸ்ட்ரி. நம்மளுக்கு அப்படியே குழந்தை சைல்டுஹுட்லேருந்து அந்த வாட்சஸை பார்த்து 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 பழகி நம்மளுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, வாட்ச்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம ஒரு மேன்லியாக உள்ளவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். ஒரு டைம் கீப் அப் பண்ணுறவங்க, அதை விட வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வாட்சிங்கிறது ஒரு நெசசரியான ஒன்றா தான் இருக்குது. கெரியர் வைஸ் நிறையா வந்து அச்சீவ் பண்ணவங்களாலும் நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து எப்பயும் ஒரு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு வாட்ச் வச்சுருப்பாங்க. விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ வாட்சை பொறுத்து நான் போனதுக்கான ரீசன் இதுதான். ஒன்ஸ் வந்து நான் சொனாட்டா வாட்சஸில் தான் ஆரம்பித்தேன். அந்த வாட்சஸ் அப்போ நான் வாங்கினது ஹார்ட்லி 800 rupees சம்திங் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து வாட்ச் அதுக்கு மேலே நம்ம கெரியர் க்ரோத்துலையும் அது ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கும். வாட்சுங்கிறது மல்டிபிள் பர்சனாலிட்டி பர்சன்ஸ், மல்டிபிள் லெவல் ஆஃப் பர்சன்ஸை நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஸோ அவங்கள நம்ம பார்க்குறப்ப நம்மளோட வேல்யூங்கிறது ப்ரொஃபஷனலாக பொறுத்த வரைக்கும் ஒரு தனிமன் நபரோட வேல்யூங்கிறது அவங்க கட்டியிருக்க வாட்சை வச்சு நிர்ணயிக்கப்படுதுங்கிறத நான் தீர்மானிக்கக்கூடிய ஆள். எனக்கு என்னோட ஜட்ஜ்மெண்ட் அது. எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல, என்னோட ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த ப்ரொஃபஷனலாகவும் எனக்கு வந்து இந்த வாட்சுங்கிறது கலெக்டிவ்ங்கிறது ஒரு ஹாபியாகவே மாறிடுச்சு. நான் ஒரு மீம் கூட ஒன்று பார்த்தேன். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களாம் வந்து டைம் பார்க்க வாட்ச் கட்டியிருக்கீங்க, ஏன் டைமோட வேல்யூ என்னன்னு காட்டுறதுக்கு வாட்ச் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி அதான் உண்மை. சில பேருக்கு வாட்சுங்கிறது ஜஸ்ட்டு வந்து டைம் பார்க்குறதுக்கு. ஒரு வேல்யூபுளான வாட்ச் இருக்கவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்ரி செகண்ட்ஸ் இஸ் அ மணி ஃபார் மீ அப்படிம்பாங்க. அதை தாண்டி அதில் உள்ள மெக்கானிசம்ங்கிறது டிஃப்ரெண்ட் பார்ட். பட் எவ்ரி செகண்ட்ஸ் இஸ் அ மணி ஃபார் மீ. ஐ எம் ஆர்கனைஸ்டு பர்சன். எனக்கு வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் தான் அது. அது வந்து இந்த வாட்சோட வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி ஒரு ஆக்ட்ரஸை ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில். அப்போது ஒரு கார் வந்தது, நார்மல் ஒரு ஷிஃப்ட் கார் தான். உள்ளே ஒருத்தர் இருந்தார், நின்று பேசிட்டு போனார்.
பார்த்தா கையில் பட்டேக் ஃபிலிப் கட்டியிருந்தாரு. அவர் போயிட்டாரு, யாருங்க இவரு அப்படின்னு. இவர் தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனரு அப்படின்னு, பெரிய அப்பார்ட்மெண்ட் இவர் தான் ஓனரு. என்னங்க பட்டேக் ஃபிலிப் கட்டியிருக்கேன். ஆமாங்க பெரிய ஆள். அது நான் பார்த்தோன்னே தெரியுதுல்ல அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்ட்டு. வாட்சை பார்த்தேன். எல்லாருக்கும் ஃபெமிலியாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்களா பேட்டக் பிலிப்னு, நீங்கள் அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கூகுளில் போய் பேட்டக் பிலிப்னு போட்டிங்கன்னா, சிம்பிளாக போட்டிங்கனாவே அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிடும். அது ஓன் பண்ணியிருக்கிற ஆளுங்க என்ன மாதிரி ஆளுங்களுங்கிறது தெரியும். இங்கே இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆளுங்க பேட்டக் பிலிப்பு படத்தில் வந்து ரோலெக்ஸ் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் 1000 rupees 1500 rupees அந்த மாதிரி ஒரு சீப்பாக ஒரு ஃபஸ்ட் காப்பி கூட கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிராப் மாதிரி தான். வாட்சுங்கிறது 100% ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். அந்த ஒரிஜினாலிட்டி உங்களோட அப்பியரன்ஸில் தெரியும். அதோட ரிசம்பிள் தான் அது. நான் ஒரு ஃபேக் வாட்சை கட்டியிருக்கேங்கிறது சொசைட்டியில் எப்பயுமே இருக்காது. அது ஈஸியாக உங்களுக்கு எடுத்து காட்டிடும். அதனால தான் அந்த பேட்டக் பிலிப்பை பார்த்தோன்னே நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டிருக்கீங்க போல், ஆச்சரியப்பட்டிருக்கீங்க. பயங்கர ஆச்சரியமாச்சு. இப்போ நம்ம வாட்சோட பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம் ப்ரோ. இப்போ குவார்ட்ஸு மெக்கானிக்கல் அந்த மாதிரிலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வாட்சை பொறுத்த வரைக்கும் குவார்ட்ஸ் இருக்குது ப்ரோ. குவார்ட்ஸ் வந்து ரன்னிங் வித் த பேட்டரி. நார்மலாக உள்ள பேட்டரி உள்ளதெல்லாம் 1 year உள்ள பேட்டரிலாம் யூஸ் பண்ணுவோம். சம் லிமிட்டட் எடிஷன்ஸு, மோஸ்ட் ஆஃப் த எடிஷன்ஸ்னே சொல்லலாம். கேஷியலில் உள்ள பேட்டரிஸ்லாம் 10 year கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பேட்டரி எடிஷன் ஒன்று இருக்குது. அது போக ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கில் வைண்டிங்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வைண்ட் பண்ணி நம்ம கீ கொடுக்குற மாதிரி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிங்கன்னா தெரியும். அந்த கீ கொடுக்குற மாதிரி வாட்சஸ் ஒன்று இருக்குது. அது போக மூமெண்ட், ஜஸ்ட்டு நம்ம ஹேண்ட் மூமெண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ரிசர்வ் டைம் இருக்கும். 24 hours நம்ம கையில் இருந்தாலும் அடுத்த ஒரு 24 hours 48 hours அப்படிங்கிற ரிசர்வ் டைம் எடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இது போக ஈக்கோ டிரைவ் இருக்குது. ஜஸ்ட்டு நம்மளுக்கு லைட்ஸை போடுறதே போதும், அந்த வெளிச்சத்துலேயே ரன் ஆகிற வாட்சஸ் இருக்குது. சேம் லைக் சோலார். இதுதான் ப்ரோ வாட்சஸில் இப்போதைக்கு மார்க்கெட்டில் உள்ளது. மேக்ஸிமம் இந்த மாதிரி வாட்சஸ் தான். இப்போ நம்ம ஒரு வாட்ச் வாங்க போகிறோம், ஒரு நார்மல் வாட்ச், ஒரு கம்மி பட்ஜெட், ஒரு 5000 அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும்? ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் வாட்சஸ்லாம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஷாப்பாக பார்க்கணும். எல்லா இடத்துலையும் வாட்ச் விற்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகக்கூடாது. துணி கடையில் விற்கிற வாட்சஸ் எல்லாம் சம் ஆஃப் த வாட்சஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த வாட்சஸ் வந்து ஒரிஜினலே கிடையாது. ஆதரைஸ்டு டீலர்ஸாக இருக்கிற மாதிரி வாட்சஸ் இருக்கிறது ஃபஸ்ட்டு போய் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அங்கே உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்சஸ் இருக்கும். சம் நோன் பிராண்ட்ஸே அங்கே இருக்கும். டைமெக்ஸ், டைட்டன், QNQ, சொனாட்டோ. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொனாட்டோ, ஈவன் சொனாட்டோ கூட இருக்குது. பிலோ 1000 நல்ல வேரியண்ட் வாட்சஸ் இருக்காங்க. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நம்ம போகிறோங்கிறப்ப கேசியோ கீழே உள்ள டைட்டன், டைமெக்ஸ் இந்த மாதிரி பேசிக் உள்ள வாட்சஸே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கிடும். இதை தாண்டி ஃபேஷன் வாட்சஸ்ன்னு போய் அந்த 5000 போடுறது தான் வேஸ்ட்டு இங்கே கண்டென்ட். மற்றபடி வேறு எது இல்லை. நீங்கள் ஒரு பிராண்ட் இருக்குது, அது நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா தெரியும். வருஷத்தில் 365 நாளும் 50% ஆஃபர் போடுவாங்க. அதோட வேல்யூ வந்து 7000 தான் இருக்கும். 15000 உங்களுக்கு ப்ரைஸ் டேக்கில் போட்டு 50% தள்ளுபடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 7000 தரங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு ஷாப்பு போவோம், ஒரு பிராண்டட் கிளாத்திங் இதில் போவோம், அங்கே அதை ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்துட்டு 50% இந்த ஆஃபர் இருக்குது, அதுக்கு ஈக்குவலான பிராண்டில் வந்து நார்மல் ப்ரைஸிங்கில் வச்சுருப்பாங்க. ஸோ 50% ஆஃபரில் நம்ம போட்டிருக்காங்கன்னா அந்த வாட்ச் பார்ப்போம். அதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபார் வேஸ்ட் ஆஃப் மணின்னே சொல்லலாம். என் ஃப்ரெண்டு அப்படி தான் ஒரு வாட்டி வந்துட்டு இந்த மாதிரி வாட்ச் வாங்கியிருக்கேன், ஆலன் சோலி 5000 அடப்பாவி வேஸ்ட் பண்ணிட்டு காசு அப்படின்னு. இந்த ஃபேஷன் வாட்சுக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு ப்ரோ? நீங்கள் சொன்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன ஆலன் சோலி, டாமி ஹில்ஃபிகர், டீசல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஷனாக கிளாத்திங் அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் தான் அது. அவங்க ஃபேஷன் பிராண்டில் ஒரு ஜீன் வாங்குறீங்க, டிஷர்ட்ஸ் வாங்க போகிறீங்க, ஆக்சசரிஸ் நீங்கள் வாங்குறப்ப அதையும் ஒரு ஷோ ஆஃப் பண்ணி உங்களுக்கு வச்சுருப்பாங்க. எதர் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சஸாக அந்த வாட்சஸ் இருக்கும், உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அதுதான் அவங்க பிஸ்னஸ் ட்ராக்ஸு. நீங்கள் வாங்குறதுக்காக வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு சைனாவோட மூவ்மெண்ட் தான் இருக்கும். சைனா மூமெண்ட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் 1 year பேட்டரி மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இனி பார்க்க போகிறது இது மூலமாக பார்க்குறாங்க யாருனாலனா கூகுளில் போய் சைனீஸ் மூவ்மெண்ட்னு போட்டு பாருங்கள், அந்த மூவ்மெண்ட்டே உங்களுக்கு தெரியும். பாடி ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்கும், உள்ளே பார்த்தா இது சின்னதாக ஒரு ₹1 காயின் லெவலில் தான் அந்த மூவ்மெண்ட் இருக்கும். அந்த பேட்டரியில் ரன் ஆகும். ஸோ அது லைஃப் ஸ்பேனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்காது. 5 to 10 yearsக்குள்ளேயே உங்களுக்கு அது ஃபேட் அவுட் ஆயிரும். எண்ட் ஆஃப் தி டே வேஸ்ட் ஆஃப் மணி. இப்போ நார்மலாக பார்க்குறவங்க என்ன யோசிப்பாங்க, எந்த மூமெண்ட்டாக எனக்கு என்ன ஒரு டைம் காமிச்சா போதெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அதான் நார்மலாக உள்ளவங்களுக்குலாம் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸான டைட்டன், டைமெக்ஸ், HMT, சிட்டிசனோட சப் பிராண்டு QNQ இந்த மாதிரி வாட்சஸே வெல் எனஃப். அது மூமெண்ட்டும் உங்களுக்கு நல்ல மூமெண்ட்டு, லைஃப்பும் உங்களுக்கு ஸ்பேன் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி வாட்சஸ் வந்து நீங்கள் நார்மலாக எனக்கு எதுவுமே நாலேஜ் இல்லை, ஜஸ்ட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் கேஷுவலில் இருக்குது. கேஷுவலில் மோஸ்ட் ஆஃப் த வாட்சஸ் வந்து
எல்லாருக்கும் தெரிஞ்ச அபிப்பிராயமான அந்த வாட்சஸ் தான். ஸோ அதில் நீங்கள் பிளைண்டாக போய் கூட வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. மூவ்மெண்ட்னா என்ன ப்ரோ? மூவ்மெண்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு உடம்புல நம்ம எப்படி சொல்கிறோம் ப்ரோ, ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஒர்க் பண்ணுற மாதிரி தான். நம்ம இந்த வாட்சஸ்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ள அந்த மிஷினரிஸ் இருக்கும். அந்த மிஷினரிஸில் உள்ளது ஃபுல்லாமே ரன் பண்ணி டேட்டு டைம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனாக உள்ளது தான் இதுக்கான மூமெண்ட்ஸ் ஃபுல்லாமே. குவாட்ஸில் வந்து அசம்பிள் செட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து மெக்கானிக்கல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெசல் டு பெசல் டேட்டுக்குரியது தனித்தனியாக உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இருக்கும். அந்த ரன்னிங்கில் உள்ளதில் உங்களை ஐடென்டிஃபிகேஷன் ஆகி டேட் அண்ட் டியூரேஷன் டைம் கேட்கும். இப்போ கொஞ்சம் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸை பற்றிலாம் பேசலாம். இந்தியாவிலே ஒரு டாப் பிராண்ட்ஸு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? ஹெச்எம்டி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அதோட வரலாறே ஒரு பயங்கரமான வரலாறு. ஹெச்எம்டி பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி பேசிகிட்டே இருந்தோம்னா அது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுங்கிற அந்த பெரிய சாப்டர். பட் நீங்கள் இந்தியன் பிராண்டுன்னு சொன்னனால ஆப்வியஸ்லி அது வந்து ஹெச்எம்டி தான். ஹெச்எம்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 15 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வாட்ச், அவங்க ப்ரொடக்ஷன் உள்ள வாட்ச் உங்களுக்கு இப்போ கிடச்சி உங்கள் கையில் எடுத்து பார்த்தாலும் அதோட ஃபினிஷர்ஸ், அதோட மெக்கானிசம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மற்ற கலெக்டர்ஸ் வந்து இன்னும் ஏங்கிட்டு இருக்கிறாங்க அந்த வாட்ச் கிடைக்குமான்னு. ஸோ லக்கிலி இப்போ வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க ப்ரொடக்ஷன்ஸ் திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதுலேயே போனீங்கன்னா 1000 ரூபீஸ்லேருந்து 13,000 வரைக்குமே உள்ள மூமெண்ட்ஸ் மாதிரி இந்த ஆன்லைன்லேயே அவங்க போர்ட்டல்லே விற்கிறாங்க. நீங்கள் அமேசான் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்க தேவையில்லை. ஹெச்எம்டி வாட்சஸுங்கிற வெப்சைட்லேயே நீங்கள் போய் உங்களுக்கு அழகான இது எல்லா வாட்சஸும் அங்கே விசிபிள் இருக்குது, என்னென்ன மூமெண்ட்டுன்னு இருக்குது. ஹெச்எம்டி பிளைண்டாக இந்தியன் பிராண்ட்ஸில் நீங்கள் உங்களை வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஹெச்எம்டி வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, டாக்ஸ் போயிட்டுருக்கு, பார்க்கலாம். அங்கேருந்து நிறைய யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மாறுன்னு தெரில. பட் ஹானஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேஷ் வைஸு எக்கனாமிக்கல் வைஸ் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி முந்தி 2000 3000 விற்றுருந்த வாட்சஸ் இப்போ 6,000 to 7,000 ஆகிடுச்சு. ப்ரைஸ் கைக்காக சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஹெச்எம்டி பற்றி கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்தியன் வாட்சுப்பா, இந்தியாவோட வாட்ச்சு, அது மூமெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஹெச்எம்டிக்கு அடுத்து என்ன வாட்ச் ப்ரோ சொல்லுவீங்க? ஹெச்எம்டிக்கு அடுத்து இந்தியாவில் செல்லபிள் பிராண்டுனா டைமெக்ஸ். ஃபேஷன் ஓரியன்டாகவும் சொல்லலாம், ஒரு ஜென்யூன் மூமெண்ட் உள்ள குவாட்ஸில் உள்ளதும் சொல்லலாம். அவங்க பேசிக்காக அவங்க யூஎஸில் உள்ளவங்க தான். நிறைய என்ன சொல்கிறது, அட்ராக்டிவான டயல்ஸ் டிசைன்ஸ் நிறைய வந்து ஆன்லைனில் போட்டிருக்காங்க. டைமெக்ஸ் ஆஃப்டர் தட் அப்புறம் டைட்டன் அப்படியே வந்துடும். நம்மளுக்கு சோனட்டா Q&Qங்கிறது இந்தியன் பிராண்ட்ஸில் வந்துடும். பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு டாப் 5 உள்ளவங்க இவங்க தான். இப்போ மூமெண்ட்லாம் இருக்குல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மூமெண்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? ஜப்பான் மூமெண்ட் இருக்குது, சுவிட்சர்லாண்ட் இருக்குது, எது ஒரு டாப் மூமெண்ட்டுன்னு சொல்லுவீங்க? நான் வந்து இப்போ தான் வாட்ச் வாங்க ஆரம்பிக்கிறேன். கலெக்ட்ரிக் சாய்ஸ்னால் குவாட்ஸ்லேருந்து நீங்கள் வாட்ச் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம். எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, என்கிட்ட உள்ள பட்ஜெட் இருக்குது, வாங்குறீங்கன்னா சம் 5,000 to 10,000 ஸ்கேலில் உள்ளவங்களுக்கு அழகான ஜாப்பன் மூமெண்ட்ஸே நிறைய மார்க்கெட்டில் விற்கிது. அது நீங்கள் போய் வாட்சில் பார்த்தீங்கன்னா ஜாப்பன் மூமெண்ட்ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும், அதில் நீங்கள் பார்த்தே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஜாப்பன் மூமெண்ட் நீங்கள் வாங்கி ஓரளவுக்கு கலெக்டர்ஸ் இருக்குன்னா 30,000 35,000லேருந்து ஸ்விஸ் மேட் இருக்குது. ஸ்விஸ் மூமெண்ட்ஸில் குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா 28,000 சம்திங்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்விஸ் மேடுன்னு இருக்குது. அது நீங்கள் போனீங்கன்னா அது பல கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்விஸ் மேடில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸ்டார்டிங்கில் உள்ளவங்களுக்கு இப்போ உங்களுக்கு எனக்கு ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேனா நார்மல் குவாட்ஸ்லேருந்து ஜாப்பன் மூமெண்ட்டே உங்களுக்கு ஓகே. மோஸ்ட் ஆஃப் த வாட்சஸ்க்குரியது நீங்கள் இப்போ ஒரு பிராண்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு மூமெண்ட்டே இப்போ என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க உள்ள. அந்த மூமெண்ட் ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் பண்ணாவே அந்த மூமெண்ட்டோட இது கிளியராக காட்டிடும். உங்களோட கலெக்ஷனில் என்னென்ன வாட்ச்லாம் ப்ரோ வச்சுருக்கீங்க? என்னோடய கலெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் சொனட்டாவில் ஆரம்பித்து கேசியோ வேல் டைம், கேசியோவில் விண்டேஜ் சீரிஸ் நிறையா வச்சுருக்கிறேன். ஸோ அது போக சிட்டிசனில் டிசோவியர் சீரிஸ், புல்கெட்ஸ் சீரிஸ் இருக்குது. அப்புறம் டிசோட்டில் பிஆர்எக்ஸ் இருக்குது, ரேடோவில் டயஸ்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸ். இப்போது நம்மலாம் நினச்சா கூட ரோலக்ஸ்லாம் வாங்க முடியாதுன்றாங்களே, காசு இருந்தால் கூட வாங்க முடியாது, வெயிட்டிங் டைம்லாம் இருக்குன்றாங்க, அதெல்லாம் உண்மையா? டு பி ஹானஸ்ட் அது உண்மை தான். அதுக்குன்னு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அது நம்ம வந்து நேம் அவங்கள்ட்ட போய் கொடுத்து அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் அவன் சொல்லி அந்த மாடல் நீங்கள் பார்த்து நீங்கள் அவன்கிட்ட போய் அமௌண்ட்ஸு கொடுத்து அதுக்கு அவன் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துனா அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அது ஜென்யூனாக இருக்கிறதா, அது ரோலெக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதா. அதை தாண்டி ஜென்யூனாக வந்து நீங்கள் வாங்குறீங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க, மார்க்கெட் ப்ரைஸில் அவங்களால வாங்க முடியாது. ஸோ அதோட கையெண்டில் உள்ள ப்ரைஸஸ் கைக்கு பண்ணி வெளியில் ரீட்டைலர்ஸ்லாம் விற்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி ரீட்டைலர்ஸ் மூலமாக தான் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன். இப்போ செலிபிரிட்டிஸ் பற்றி சொன்னீங்க, கண்டிப்பாக நிறைய வாட்ச் கலெக்டர்லாம் இருக்காங்க. இப்போ தனுஷ்லாம் பார்த்தா துபாயில் இருக்க பெரிய வாட்ச் கலெக்டர் கூட ஃபோட்டோஸ்லாம் வருது. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல யார் பக்காவான வாட்ச் கலெக்டர்னா யாரை சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் ஒரு டாப் 5 உள்ள மாதிரி இங்கே லோக்கல் கோலிவுட் ஸ்டார்ஸ்னால் 5th சிவகுமார் சார் ஃபேமிலி. சிவகுமார் சார், சூர்யா,
கார்த்திக் அவங்க இருக்கட்டும். ஃபோர்த்துன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் விஜய் சேதுபதி சொல்லுவேன். ரீசெண்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் அவர் வாட்சஸ்லாம் வாங்கி வச்சுட்ருக்காரு. நம்பர் தேர்டுன்னு பார்த்தோன்னா தனுஷும் இப்போ ரீசெண்டாக நிறையா வாட்சஸ் வச்சுருக்காரு. ஈவெண்ட்லாம் கூட பட்டக்குலிக்கு ஈவெண்ட் போயிருப்பார், அது எல்லாத்துக்கும் தெரியுது. நம்பர் 2 ரஜினி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, வெளியே தெரியாது. பட் ஆனால் ஹீ ஆல்சோ ஹை ரேஞ்ச் வாட்சஸ், அது வெளியில் பார்க்குறதுக்கு தெரியாது. பட் ஆனால் ஹை அண்ட் வாட்சஸ் வச்சுருக்காரு. நம்பர் 1 ஆப்வியஸ்லி உலக நாயகன் கமலஹாசன் தான். அவர்கிட்ட இல்லாத வாட்சே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். நல்ல வாட்சஸ் கலெக்ஷன்ஸ் அவர் நிறைய வச்சுருக்காரு. அதே மாதிரி ஃபீமேல் ஆக்ட்ரஸில் யார் ப்ரோ நல்ல வாட்ச் கலெக்ஷன் வச்சுருக்கிறது? நயன்தாரா எல்லாருக்கும் தெரிஞ்சது. நார்மலாகவே இப்போ அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ரோலெக்ஸ் மாடல்ஸ் நிறையாவது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா த்ரிஷா கிருஷ்ணன், ஷி ஆல்சோ ஹேவ் சம் லிமிட்டட் எடிஷன்ஸ், நல்ல ஒரு வேல்யூபிளான வாட்சஸ் வச்சுருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் கஜல் அகர்வால், அப்புறமா பிரியா பவானி சங்கர், அந்த டைட்டன் எட்ஜு போதும், அதுவே நல்ல வாட்சஸ் அது. ஸோ மற்ற ஹீரோயின்ஸ் மேபி அவங்க பிராண்டிங் வேல்யூ, அவங்க ஒரு ஃபேஷன் பிராண்ட்ஸில் இருக்கிறாங்கன்னா அந்த ஃபேஷன் பிராண்ட்ஸை தான் வெளியில் வந்து அவங்க வியர் பண்ணிட்டு வர மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் நோட்டிசபுளாக வேல்யூபிளான அந்த மாதிரி வாட்சஸ் யாரும் பெருசாக பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ரீல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த வாட்ச் வந்து 50% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் வருது. அதெல்லாம் நம்பி வாங்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரிஜினல் வாட்சஸாகவே இருக்காது. உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரீல்ஸில் உங்களுக்கு காட்டுறப்ப வந்து இந்த மாதிரி வாட்சஸ்ன்னு சொல்லி காட்டுவாங்க, ஸோ பிராண்ட்ஸ்ன்னு சொல்லி. அந்த ஒரிஜினலோட அந்த பிராண்ட் வாட்சோட வேல்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் இமேஜினே பண்ண முடியாது, அந்தளவுக்கு காஸ்ட்லியராக இருக்கும். அதோட ஃபஸ்ட் காப்பி சைனீஸ் வெர்ஷன், ஸோ அந்த மாதிரி உள்ள வாட்சஸ் வந்து அவங்க மார்க்கெட்டில் வந்து 1000 rupees 1500 rupees இந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க விற்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் அந்த வாட்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கான அந்த ஒரிஜினாலிட்டியே இருக்காது. ஆக்சுவலாக அது வந்து ஃபேக் வாட்ச்சு. அந்த ஒரு ஃபேக் வாட்சை கட்டிட்டு நீங்கள் ஒரு ப்ரெசென்டபுளாக ஒரு இடத்துல போய் எப்படி நிற்க முடியும்? ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு ஃபேக் இமேஜை தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குமே தவிர்த்து, ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க பணத்தை. அந்த அமௌண்ட்டை ஒரு நல்ல வேல்யூபிளான பிராண்ட்ஸு லைக் கேசியோ, QNQ, டைட்டன், டைமெக்ஸ்லேயே நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ஒரிஜினலான வாட்சஸே கட்டினீங்கன்னா ஒரு ப்ரெசென்டபுளாகவும் இருக்கும். இப்போ வாட்ச்லேயே நிறைய வகை இருக்குல்ல. இப்போ ஓப்பன் ஆர்ட்ன்னு இருக்கும், ஸ்கெலிட்டன் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இதுன்னா என்னென்ன இருக்குது அந்த மாதிரி வாட்சில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்? ஓப்பன் ஹார்ட் வந்து என்னோட ஃபேவரேட் இருக்குது. ஸோ அது போக ஸ்கெலட்டன் சீரிஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்கோட வாட்சஸ் வந்து அது பேக்கில் ஒன்றில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் ஹார்ட் ஐ வில் கோ ஃபார் வித் எனிடே கோ ஃபார் வித் ஓப்பன் ஹார்ட். இப்போது டயல் கலர்லாம் இருக்குல்ல ப்ரோ, இப்போ டிஃபானி ப்ளூலாம் வந்து ஒரு ஹை அண்ட் கலர் அப்படிலாம் சொல்கிறாங்க. கலர்ஸை பற்றி சொல்லுங்கள், எது பெஸ்ட்டு கலர், எந்த கலர் வாங்கலாம்? சம் வெல் நோன் வாட்ச் கலெக்டர்ஸ் சில பேர் வந்து ஆஸ்ட்ராலஜிக்கலாக அவங்களுக்கு ஃபேவரட்டான கலர்ஸ், இந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாட்ச் போடணுங்கிற அந்த ஃபங்கி ஸ்டைலில் இருக்கிறவங்க பேஸ்ட் ஆன் த ட்ரெஸ்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி டயலில் உள்ளது மார்க்கெட்டில் உள்ளது அந்த வாட்சஸ் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ரேரஸ்ட்டு கலர் அதுங்கிறப்ப தான் அந்த டிஃபானி ப்ளூ பேட்டக் பிலிப்போட அது வேல்யூபிளான வாட்ச். அது நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஏல ப்ரைஸே வந்து பல கோடிக்கு போகிறவான்னு. ஃபேவரட் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயஸ்டர் ப்ளூ, சல்மான் பெஸ்ட், மதர் ஆஃப் பெர்லின்னு ஒன்று இருக்குது. மதர் ஆஃப் பெர்லுங்கிறது டயல், அதெல்லாம் வந்து கொஞ்சம் லிமிட்டட் எடிஷன்ஸில் வரும். நம்ம டைட்டன் ராகா கலெக்ஷன்ஸில் போனீங்கன்னா மதர் ஆஃப் பெர்லுங்க வரும். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ரேரஸ்ட் இதுங்கிறாக இருக்குது. இது போக 3 ஃபேஸ் வாட்சஸும் இருக்குது. 3 ஃபேஸ் வாட்சஸ் டயலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு பௌர்ணமி அமாவாசைங்கிறத அந்த ஸ்டார்ஸ் உள்ளதை அந்த இண்டிகேஷன்ஸில் உள்ளதுலேயே காட்டும். அதுவும் வந்து இப்போ நிறையா வாட்சஸில் இங்கே வர ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாட்சஸ் வாங்கினீங்கன்னா மற்றவங்களோட நீங்கள் உங்கள் இது பார்க்குறப்ப யூனிக்காக இருக்கும். என்கிட்ட வந்து HMT சங்கம் இருக்குது, அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அந்த கிராஃப் டிசைன் அதெல்லாம். ஆனால் என்ன ஒன்றுனா இது வந்து மில்லிமீட்டர் ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். எது ஒரு கரெக்டான மில்லிமீட்டர் சைஸ்? பேஸ்ட் ஆன் த ரிஸ்ட் தான் அந்த மில்லிமீட்டர் எல்லாமே நிர்ணயம் பண்ணுறது. இதெல்லாம் வந்து 70s அந்த டைமில் வந்து இன்வெர்டட் 70s 80s உள்ள இன்வெர்டட் வாட்ச். ஸோ அப்போ வந்து அந்த மேக்ஸிமம் டயலுங்கிறது 32 mm 33 mm அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தனால ஸோ அதை அந்த பேட்டர்னே அவங்க இன்னமும் HMT வந்து அந்த ட்ரெடிஷ்னல் இதை ஃபாலோ பண்ணுறனால ஸ்டில் அந்த 32 34 mmலே இருக்குது. சம் ஆஃப் த பிக் ரிஸ்ட்டுக்கெலாம் அது வந்து சின்னதாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அதுதான் அவங்களோட யூனிக்னஸ். நம்ம ரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகிறோன்ட்டு அந்த குட்டி டேலுக்கான அந்த யூனிக்கை வந்து அவங்க இன்னும் கெடுக்கலை. ஸ்டில் HMT வந்து யூனிக்காக இருக்கிறாங்க. அதனால தான் உங்கள் கைக்கும் அது நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு யூனிக்கான அப்பியரன்ஸ் கொடுக்கும். அது இப்போ நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் என்ன? பேட்டக் பிலிப், கார்டியர், ரோலெக்ஸ், ஓரிஸ் ஆல்சோ நல்ல பிராண்டு. நீங்கள் ஜஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அடிமர் ஸ்பீக்கெட். ஸோ இதெல்லாம் என்னோடய ரேமன் வில். அது கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஹை கிளாஸ் ஒர்க்கு கொடுக்கும். இப்போ இந்த ஜேக்கப் அண்ட் கோ அதெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு? ஜேக்கப் அண்ட் கோலாம் வந்து அன்இமேஜினபிள் ப்ரைஸ். அவர் லிமிட்டட் எடிஷன்ஸ் மட்டும்தான் அவர் செய்வார், எல்லாருக்காகவும் செய்ய மாட்டார். வேர்ல்டுலேயே ரொம்ப பாப்புலரான ஸ்போர்ட்மேன்ஸ் பிஸ்னஸ் மேன்ஸுக்கு மட்டும் அவங்க பண்ணுறது அது
ஜேக்கப் அண்ட் கோங்கிறது. அது வந்து விசுவலாக நல்ல ட்ரீட்டாக இருக்கும், சங்கர் படம் மாதிரி. பட் எவ்ரி ஒன் காண்ட் அஃபோர்ட் தட் ஜேக்கப் அண்ட் கோ. அதை நம்ம நேரில் பார்த்தாலே பாக்கியம்தான். உண்மையாக சொன்னீங்களே, அதே தான். நேரில் அது பார்த்தாவே பாக்கியம்தான். எனக்கு வந்து இந்த மாதிரி விண்டேஜ் வாட்சஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கார்ட்டியர் அதெல்லாம் பார்க்கும்போதே என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி வாட்ச் போவீங்க? விண்டேஜா இல்லை ஒரு மாடர்னாக இருக்க மாதிரி பார்ப்பீங்களா? அகைன் இட்ஸ் கம் டு த ஃபேஷன், அப்புறம் நம்ம அப்பியரன்ஸ் தான் ப்ரோ. இப்போ நீங்கள் நான் காட்டியிருக்க அந்த சிட்டிசன் டிசைவர்ஸே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸு விட்டாங்க. ஒரு 5 கலர்ஸ் தான் விட்டாங்க. பிளாக்கு, ப்ளூங்கிற அந்த எப்பயும் நார்மலாக மார்க்கெட்டில் போகிறது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போனோன்னா இப்போ வந்து ஆரஞ்சு ஃபேஷனபுளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குன்னு சொல்லி மிலிட்ரி பேட்டர்னு, சம் க்ரீன்ஸு, சல்மான் பெஸ்ட்டுங்கிறதுலாம் ஒரு ரேரஸ்ட் கலர். ஸோ அந்த மாதிரி கலர்ஸு பிங்க்கில் கூட, ஈவன் பிங்க்கில் கூட அவங்க ஆட்டோமேட்டிக் டிவிஷனில் விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியன்ட்ஸ்லாம் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றது மாதிரி இருக்கும். விண்டேஜ் கலெக்ஷன்ஸுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா அகைன் கோஸ் டு ஹெச்எம்டி தான். மற்ற பிராண்ட்ஸோட நம்ம இந்தியன் பிராண்ட் அஃபோர்டபுளாக நம்மளுக்கு இருக்குன்னா விண்டேஜ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹெச்எம்டி. அதையும் தாண்டி நம்ம போகிறோம்னா கேஷுவல்ஸில் நிறையா விண்டேஜ் சீரீஸ்னே நிறையா இருக்குது. அதில் போனால் பக்கமாக இருக்கும். நல்ல பிராண்டு நம்மளுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் நல்லா இருக்கோ அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒருத்தங்க வாட்ச் வாங்கணும்னு வராங்க. இந்த மாதிரி நார்மல் ஃபேஷன் வாட்ச் இல்லாமல் ஒரு கலெக்டபிள் வாட்ச் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டோடு வாங்கணும்னு வராங்க. இப்போ பட்ஜெட்லாம் இருக்கும்ல, இப்போ 5000 ரூபாய்க்குள்ளனா இந்த பிராண்ட்லாம் வாங்கலாம், ஒரு 20,000க்குள்ளனா இந்த பிராண்ட் வாங்கலாம்னா என்ன சொல்வீங்க? பிலோ 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க கேசியோ, டைமெக்ஸ், டைட்டன் அந்த மாதிரி வாட்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்எம்டி அந்த மாதிரி வாட்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 to 10,000 15,000 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க வந்து ஏதர் நம்மளுக்கு வந்து ஃபாசிலே சம் ஜப்பான் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஃபாசில் யூஸ் பண்ணிக்கலாம். அபவ் 25 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க டிஷர்ட் பிஆர்எக்ஸ் இருக்குது. சிட்டிசனில் சம் வேரியன்ட் மாடல்ஸ் வரும். சீகோ 5 வரும். சீகோ 5ல் மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோமேட்டிக் கூட நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் 25,000 மேலே உள்ள. 25 அபோவ் நம்ம போகிறேன், 25-50 மேலே போகிறேன்னா அகைன் டிஷர்ட்டில் பவர் மேட்டிக்னு ஆட்டோமேட்டிக் டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வாட்சஸ் உங்களுக்கு 50. மோஸ்ட் அண்டர் ரேட்டடு விக்டோரியனிக்ஸ் இருக்கும் ஸ்விஸ் மேடில். ஸோ இந்த மாதிரி வாட்சஸ் வந்து 50,000 அந்த கேட்டகரி அந்த இதில் நீங்கள் வாங்கிடலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் 1 lakh அந்த மாதிரி போகிறப்ப உங்களுக்கு ரேடோ, ஸோ டாப் பேண்ட்ஸ் உள்ளது அந்த மாதிரி ப்ரைஸஸில் உள்ளது உங்களுக்கு அது கவர் ஆகிடும். இப்போ வாட்ச் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் எப்படி ப்ரோ? ரொம்ப கஷ்டமான விஷயமா ஒரு கலெக்டபிள் வாட்ச்லாம் வச்சுருக்கும் போது? டெய்லி யூசேஜ் பண்ணிட்டு வரப்போ ஒரு ஸ்மால் வெப்பு போதும். ஒரு காட்டன் கிளாத்லனாலும் சரி, ஒரு டிஷ்யூலனாலும் சரி. ஒரு மெட்டல் பிரேஸ்லெட்ஸ் உள்ள வாட்சா நம்ம பாடியில் உள்ளது கொஞ்சம் தண்ணி பட்டிருக்கும், நம்ம வேர்வை பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்வெட்டை வந்து லைட்டாக வெப் பண்ணிட்டு வச்சாவே போதும். அதே இது நம்மளுக்கு ரப்பர் ஸ்டாப்ஸுக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ஜஸ்ட்டு தொடச்சி நீங்கள் உள்ளே வச்சுட்டீங்க போதும். அஸ் யூஷுவல் நீங்கள் வந்து வாட்ச் பாக்ஸ் வச்சுருந்தா வாட்ச் பாக்ஸ்லேயே வைக்கலாம். ஜஸ்ட்டு தூக்கி அங்கே த்ரோ இட்டாவேங்கிற மாதிரி வைக்காமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியான சொல்யூஷன்ஸ் தான் அதெல்லாம். ஜஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு வச்சாவே போதும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். நானே யோசிப்பேன் சில டைம், இது ஏன்னா ரெகுலராக கட்டலாமா, இது வேறு ஸ்க்ராட்ச் ஆகுதே அப்படிலாம் யோசிப்பேன். அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்களா நீங்கள்? அந்த மாதிரிலாம் யோசிச்சா வாட்சை கட்ட முடியாது ப்ரோ. வாட்சை வந்து அதான் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு பைக்கு நம்ம வச்சுருக்கிறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், சேம் லைக் தான் வாட்ச் வந்து இப்போ வந்து என்னோட உடம்புல ஒரு பார்ட் ஆஃப் வாட்சுங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. இன்றைக்கி சில்வர், இன்றைக்கி ரப்பர் ஸ்டாப்பு, இந்த வாட்ச் இன்றைக்கி கட்டலாம் அப்படின்னு எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? மண்டே டு ஃப்ரைடே அந்த ஒர்க்கிங் டேஸ் தான். ஒர்க்கிங் டேஸில் சம் டேஸ் மீட்டிங் இருக்கும். அப்போ வந்து நம்ம அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்குங்கிறப்ப அப்போல்லாம் வந்து சில்வர் பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி போவேன். சம் ஃப்ரைடேஸ் கேஷுவலாக இருக்கிறப்ப சிலிகான் லெதர் ஸ்டாப்ஸ்லாம் போவேன். சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் போதும் கொஞ்சம் ஃபங்கியாக இருக்கிற மாதிரி உள்ள வாட்சஸ் வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இப்போது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலர் தான் வாட்ச் போடணுமா? இது ஒரு பெரிய மித்து ப்ரோ. நிறைய பேர் வந்து இப்போ வந்து புதுசாக இந்த உள்ளதில் அஸ்ட்ராலஜிக்கலில் நிறைய பேர் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகிடுங்கிறாங்க. ஸோ ஸ்டில் இது வந்து ஒரு ஒவ்வொருத்தங்களோட இண்டிவிஜுவல் சென்டிமெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் கலர்ஸ் கொட்டி கிடக்குது இங்கே. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா கலராக வந்து ஃபெமிலியர் பிராண்ட்ஸ்லேயே நிறைய கலர்ஸில் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பிராண்டிங்கில் உள்ள வாட்சஸ் வாங்கி கலருக்கு கலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஆஸ்ட்ராலஜிக்கல் சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ராலஜிக்கல் செக்டர்லேயும் அது கவர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு வாட்சை வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் லைக் தட்டுன்னு போய் ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் ஒரு 500 ரூபாய்க்கு எனக்கு மஞ்சள் கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் மஞ்சள் கலர் டயல் வாட்ச் வாங்குறத வாங்காமல் மார்க்கெட்டில் நல்லா அதுக்கான கலர்ஸில் உள்ள வாட்சை ஸ்பெண்ட் பண்ணி வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறது. நான் இப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறேன், அதில் எது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போது விண்டேஜ் வாட்ச் பிடிக்குமா உங்களுக்கு மாடர்ன் வாட்ச் பிடிக்குமா? விண்டேஜ். ட்ரெஸ் வாட்சா இல்லை டைவ் வாட்ச்? டைவ் வாட்ச். மெக்கானிக்கல் ஆர் காட்ஸ்? மெக்கானிக்கல். ஃபேவரட் வாட்ச் பிராண்டு? விக்டோரியனிக்ஸ் என்னோடய ஃபேவரட். இப்போதைக்கு ஹை எண்டில் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ், கார்டியர் இதெல்லாம் வந்து என்னோடய ஃபேவரட் வாட்ச். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் வாட்ச் பிராண்ட்னா என்ன சொல்வீங்க?
விக்டோரியன் எக்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தா விக்டோரியன் எக்ஸ் ரொம்ப அண்டர் ரேட்டடு. நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை அந்த பிராண்டுங்கிறதே தெரியாமல் போச்சு. அதே மாதிரி வெஸ்டர்ன்னு ஒரு வாட்சஸ் இருக்குது. அதுக்கான இங்கே ரீட்டைலர்ஸ் எதுவுமே இந்தியாவில் கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் இருக்குது. அதுவும் அண்டர் ரேட்டடு இன் இந்தியா. 2 வாட்சுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூனிக்கு டிசைனாக இருக்கும். பார்க்குறக்கு வந்து அவ்வளோ அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய வாட்ச் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் விஷ் லிஸ்ட்டில் அடுத்து இந்த வாட்ச் வாங்கணுன்னா ஒரு 3 வாட்ச் சொல்லுங்கள். இந்த வாட்செல்லாம் நான் வாங்கணுன்னா ஒமேகா, கார்டியர், ஆப்வியஸ்லி ரோலெக்ஸ். எல்லாரோட விஷ் லிஸ்ட்டும் வாட்ச் கலெக்டர்ஸோட விஷ் லிஸ்ட்டும் அதை தான் இருக்கும். உங்ககிட்ட இருக்க ஒரு ரேரான கலெக்ஷன், இது வாங்குறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா என்ன வாட்சாக இருக்கும்? வெஸ்ட் எண்டோட ஒரு பிரசிடென்ட் மாடல் அரபிக் நியூமரல்ஸில் இருக்கும். நம்ம சாதாரணமாக இங்கே ஃபுல்லாக வந்து 1, 2, 3ங்கிற அந்த நியூமரல்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்விஸ்மேடு. அரபிக் கண்ட்ரீஸில் தான் ஃபெமிலியர் இந்த மாடல். ஸோ அதில் ஃபுல்லாக 1, 2, 3ங்கிறது அரப் லெட்டர்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இங்கே தேடி பார்த்தேன். ஷிப்மெண்ட்டில் நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. அங்கேருந்து வருது அனுப்பி விட்றதுக்கு இங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஷிப்மெண்ட்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எனக்கு வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு சிரமத்தை கொடுத்த வாட்சுன்னா அதுதான் சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் த டே லக்கிலி என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக ஆர்டர் பண்ணி அந்த வாட்ச் கிடச்சிருச்சு எனக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டியில் எலிஜென்ஸ்ன்னு சொல்லி அது மாடல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டில் ஃபுல்லாக பால்ஸாக இருக்கும். ஸோ என்னோடய இதுலேயும் பேஜ்லேயும் நான் அதை போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப ரேரானது. ஈக்குவலன் டு பேட்டக் பிலிப்பு மாதிரி இருக்கும். ஸ்லிம்மான வாட்ச் அது. ரேர் டு ஃபைண்ட். நான் சொல்லுவேன் அது இந்தியாவில் 1000 பேர் வச்சுருக்காங்கன்னா அந்த 1000 பேர்த்தில் நான் ஒரு ஆளை வச்சுருக்கேன்னு அந்த வாட்சை சொல்லுவேன். அது ரொம்ப ரேரஸ்ட் வாட்ச். இப்போ நிறைய வாட்ச் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, நிறைய யார்கிட்டே பேசி வாங்கியிருப்பீங்க. இவ்வளோ வாட்ச் கலெக்ட் பண்ணதில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? ஸோ வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அவர் டைம் ப்ரோ. சிம்பிள். டைமை மதிக்கணும். நம்ம டைமை மதித்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ப்ரோ. ஸோ டைம் இஸ் ப்ரீசியஸ். ஓகே ப்ரோ, நிறையா வாட்ச் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. நம்ம ஷோக்கு வந்து வாட்சை பற்றி நிறையா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ.